லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ஜெய் நடித்துள்ள தீரா காதல் வெற்றி நடை போடுகிறது. Premium Innerwear. Let your body love it. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய முடி ரொம்ப ட்ரையா பார்க்கும் போதே முள்ளு மாதிரி தூக்கிட்டு மோசமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? கண்டிப்பா ட்ரையான இந்த முடிய அழகா செட் செய்ய ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. இங்கிலீஷ்ல ஃப்ரிஸி ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ இந்த ஹேரை, அதாவது எப்படிப்பட்ட வறண்டு போன முடியா இருந்தாலும் சரி, அதை போனிடைல் போடுறதோ லூஸ் ஹேரா விடுறதோ ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். பாக்குறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. வறட்சியா இருக்கக்கூடிய உங்களுடைய இந்த முடியை அழகா செட் பண்றதுக்கான ஒரு சூப்பரான ஐடியா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய முடி ரொம்ப சில்கியாவும் ஷைனிங்காவும் மாறுறதுக்கு குறைந்த செலவுல இந்த குறிப்பை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். சோ இதுல நம்ம பயன்படுத்த போற பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேங்காய். சோ ட்ரையா இருக்கக்கூடிய முடியில ஃபர்ஸ்ட் எண்ணெய் நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கிண்ணத்துல தேங்காய் எண்ணெயை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து அது கூட விளக்கெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா கலந்து இந்த எண்ணெயை தலை முழுவதும் வச்சு நாம மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணிட்டு 1 மணி நேரம் தலையிலேயே ஊறட்டும். அதை அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா உங்க முடியோட அளவுக்கு ஏத்த மாதிரி தேங்காய் பால் வந்து எடுத்துக்கோங்க. தேங்காயை துருவி மிக்ஸி ஜார்ல போட்டு தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து அந்த பாலை மட்டும் செப்பரேட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு வாட்டர் கேன்ல நீங்க ஊத்தி வச்சுக்கலாம். வாட்டர் கேனை மூடி போட்டு அது மேல சின்னதா ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அல்லது இந்த மாதிரியான ஒரு பாட்டில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் என்கிட்ட ஸ்ப்ரே பாட்டிலே இருக்கு அப்படின்னா அது ரொம்பவே நல்லது. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்கேல்ப்ல நம்மளுடைய முடி இருக்கு இல்லையா, அதை பாகமா பிரிச்சு இந்த தேங்காய் பாலை அதுல ஸ்ப்ரே பண்ணி விட போறோம். அடுத்ததா நுனி முடி வரைக்கும் இந்த தேங்காய் பாலை நல்லா அப்ளை பண்ண போறோம். முடியோட எல்லா பாகத்திலயும் தேங்காய் பால் பட்டிருக்க மாதிரி நீட்டா அப்ளை பண்ணுங்க. அப்படியே 30 நிமிஷம் முடிய கொண்ட போட்டு விட்டுடுங்க. பிறகு நல்ல மைல்டான ஷாம்பு போட்டு தலைக்கு நீங்க குளிச்சு நல்லா காய வச்சுட்டு சிக்க எடுத்து பாருங்க. உங்களோட தலைமுடி அவ்வளவு அழகா ரொம்பவே ஷைனிங்கா ஸ்மூதியா இருக்கும். பொதுவா இந்த மாதிரி முடியை நம்ம செட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிஷனர் தான் நம்ம பயன்படுத்துவோம். இதுல கண்டிஷனர் பயன்படுத்தினாலும் தவறு கிடையாது. ஆனா அந்த கண்டிஷனர் ஒரு சில நாளுக்கு மட்டுமே உங்களோட முடியை வந்து சில்கியா வச்சிருக்கும். அதுவும் நிரந்தரம் கிடையாது. ஆனா இந்த தேங்காய் பால் ரெமடி அப்படின்றத நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நிரந்தரமா உங்களோட முடிய சில்கியாவும் ஷைனிங்காவும் வச்சிருக்கலாம். சோ இதே மாதிரி நீங்க வாரத்துல ஒரு நாள் தேங்காய் பாலை வச்சு உங்களோட தலையில அப்ளை பண்ணி காய வச்சு இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட்டான ஒரு சில்கி ஹேரா கூட உங்க ஹேர் வந்து மாறிடும். சோ குறிப்பா முடியில வந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்பிளிட்டன்ஸ் இல்லாம இருக்கும். தலைமுடி உதிர்வு குறையும். வேர்க்கால்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். இதோட சேர்த்து அழகான முடியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற பல யூஸ்ஃபுல்லான பியூட்டி போட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா IBC மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ஜெய் நடித்துள்ள தீரா காதல் வெற்றி நடை போடுகிறது. Premium Innerwear. Let your body love it. தமிழ் இண்டஸ்ட்ரி பத்தி சொல்லணும்னா இவங்க வந்து டோர் ஓப்பன்ல வச்சிருக்காங்க. பியூட்டிஃபுல்லான டேலண்ட்ஸ் யாருக்கு இருக்கு எல்லாரும் வரலாம். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நடிக்கும்போது அது ஒரு கம்ஃபர்ட் லெவல் கிடைக்கும்ல. கேபி சித்து வச்சுக்கலாம், என்ன திரவ வச்சுக்கலாம். அது ஒரு கம்ஃபர்ட் லெவல். டாம் அண்ட் ஜெரி திங் வந்துரும். இங்க நம்ம நடுவுல வந்துரும். அது என்ன பண்ணாலும் சீரியல்ஸ்ல வந்து ஆர்டிஸ்ட் அமையிறது ரொம்ப கஷ்டம். எல்லா ஆர்டிஸ்டும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லா செட்டும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாரும் உட்கார்ந்து பேசுவோம், எல்லாரும் ஜாலி பண்ணுவோம். என்ன சுட்டின்னு சொல்லிருக்கா, கேபியும் ரொம்ப சுட்டி, தெரியாது யாருக்கும் ரொம்ப சுட்டி. அவன் கில்லுவா, கத்துவேன் அவ்வளோ, அந்த அளவுக்கு கில்லுவா அடிக்க. பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் த இயர் ஒரு 6 பேரோட போட்டோஸ் வந்துச்சு. யாருக்கோ வருது இது யாருன்னு தெரியாது. நான் மட்டும் இல்லைன்னு கன்ஃபார்ம். எனக்கு ஸ்வாதி கூட சொன்ன உடனே எல்லாரும் என் மேல வந்து விழுந்துட்டாங்க ஃபுல். தாய் செல்வம் சார் வந்து என்ன அவரோட பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணிருக்காங்க. எல்லாரையும் நல்லா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. பட் when it comes to ஸ்வாதி